உடல் சூடு கோடைகாலம் மட்டும் இல்லைங்க. சிலருக்கு எல்லா சீசன்லயுமே பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடல் சூடு குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? உடல் சூடுனா இல்லைங்க. எல்லாருக்குமே நார்மலா டெம்பரேச்சர் இருக்கும் தானே. இது என்னங்க உடல் சூடு? இதனால இவ்ளோ பிரச்சனைகள் வருமா? அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே. சிம்பிளா இந்த உடல் உஷ்ணத்த தணிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம அதிகமா சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த கோடை காலத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இது சைட்ல வச்சு சாப்பிடணும். அதிகமான உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு இந்த மூலிகை பயன்படுது. நீர்முள்ளி. ஏன்னா, உடல் சூடு அதிகமாயிடுச்சுன்னா, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அடிக்கடி நெறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுறது. இந்த மாரி நெறைய இருக்குங்க. இது சரியாகணும். நெறைய பேர் சொல்ற விஷயம். ஆயில் பாத் எடுத்தாலே எனக்கு சூட்டு கெளப்பிடுச்சு. சூடு உடல்ல வந்து அமைதியா தான் இருந்துச்சு. எண்ணெய் குளியல் எடுத்தோனே எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ப உணவு முறையில ஏதாவது ஸ்பைசி ஃபுட்டோ, இல்ல நான்வெஜ் சாப்ட்டுருப்போம். இல்ல பகல்ல தூங்கியிருப்போம். நல்லா எண்ணெய் குளியல் எடுத்து ஏசி அறைகள்லயே இருக்கிறது, இல்ல வெளியில நல்லா சுத்திட்டு வர்றது. இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான் உடல்ல அந்த அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் சூடு கோடைகாலம் மட்டும் இல்லைங்க. சிலருக்கு எல்லா சீசன்லயுமே பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடல் சூடு குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? உடல் சூடுனா இல்லைங்க. எல்லாருக்குமே நார்மலா டெம்பரேச்சர் இருக்கும் தானே. இது என்னங்க உடல் சூடு? இதனால இவ்ளோ பிரச்சனைகள் வருமா? அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இப்ப இந்த உடல் சூடு குறையறதுக்கு ரெகுலராவே வந்து பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு இந்த பித்தம் அதிகரிச்சிருக்கும். பித்தம் அதிகரிக்கிறதுனால உடல் சூடு வருது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பித்தம் அதிகரிச்சிருக்குன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நார்மலா பார்த்தோம்னா கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். உடல் சூடுனால அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறது. சருமம் ரொம்ப வறண்ட மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள்ல நெறைய பேருக்கு அதிகமாவே இருக்குங்க. அப்போ இந்த உடல் சூடு இத தாண்டியும் இன்னும் என்னென்ன சிம்ப்டம்ஸ் தெரியும்? ட்ரைனஸ். உடல்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, வாய் கசப்பாவே இருக்கிறது, எப்பவுமே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, கால் பாதத்துல வெடிப்பு அதிகமா இருக்கிறது. இந்த மாதிரியான நெறைய பிரச்சனைகள் இருக்கும். சிம்பிளா இந்த உடல் உஷ்ணத்த தணிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம அதிகமா சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த கோடை காலத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இது சைட்ல வச்சு சாப்பிடுவோம். அதாவது சின்ன வெங்காயம் இல்லையா? இந்த சின்ன வெங்காயம் உணவுல நெறைய சேர்த்து சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு டிஷ் நம்ம செய்யணும்னா, நல்லா டேஸ்டியா இருக்கணும்னாலும் இத நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ முக்கியமானதுங்க. ஏன்னா தலையில டேண்ட்ரஃப் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்குனாலும் நம்ம வெங்காயம் பயன்படுத்துவோம். அதே மாதிரி உடல் சூடு தணிவதற்கு நம்ம நீர் ஆகாரம் சாப்பிடுறோம், இல்ல கூழ் சாப்பிடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷா இத வந்து வச்சு சாப்பிடுவோம். தினம்தோறும் ஒரு 5லிருந்து 6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இத நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்து இத சாப்பிட்டுக்கிட்டே வரணும். எந்த டைம்ல வேணாலும் சாப்பிடலாம். இத யார் யார் எதற்காக சாப்பிடணும்? அதிகமான உடல் சூடு இருக்குங்க. உடல் சூடு எனக்கு குறையவே இல்ல. கண் எரிச்சல் இருக்கு, வயிறு எரிச்சல் இருக்கு, மோஷன் போகும்போது எனக்கு எரிச்சல் இருக்கு, ஆசனவாய் பகுதியில பைல்ஸோ, ஃபிஸ்டுலா பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இத நம்ம என்ன பண்ணணும்? நெய்யில வதக்கிட்டு ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் ரெகுலரா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடல் உஷ்ணம் குறைந்து, வயிறு பகுதியில நெறைய பேருக்கு ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். சாப்பிடுவாங்க. ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பவும் நமக்கு மோஷன் போற மாதிரி ஒரு கண்டிஷன். இது சரியாகறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. அதே மாதிரி சருமத்துல ஒரு ட்ரைனஸ் வறட்சி தன்மை இருக்குனாலும் இத நம்ம பயன்படுத்தலாம். அதிகமான உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு இந்த மூலிகை பயன்படுது. நீர்முள்ளி. ஏன்னா, உடல் சூடு அதிகமாயிடுச்சுன்னா, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அடிக்கடி நெறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுறது. இந்த மாரி நெறைய இருக்குங்க. இது சரியாகணும்னா, ரொம்ப சிம்பிளா இந்த நீர்மூழ்கிய நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இத கொதிக்க வைத்து கஷாயமாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா அதிகமான நீர் சுருக்கு இருக்கு. யூரின் போகும்போதே ரொம்ப உஷ்ணமா போற மாரி இருக்கு. எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து அடிக்கடி ஒரு பர்னிங் மிச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிச்சலோட யூரின் போற பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இத நம்ம சரி செய்யறதுக்கு தான் ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல இந்த நீர்முள்ளி
இந்த குடிநீர், இந்த கஷாயத்தையும் நம்ம குடிச்சிட்டு வரணும். இந்த கஷாயம் நீர்மூழ்கி விதைகளை நம்ம கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வரலாம். இல்லைன்னா நீர்மூழ்கி குடிநீர் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதிகமான உடல் சூடு, கிட்னியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது தீர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இந்த நீர்மூழ்கி விதைகளை வாங்கிட்டு வந்து எள்ளு மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீர்மூழ்கி விதைகள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்தணும். சீரகமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணீரை நம்ம குடிக்கணுங்க. எந்த டைமில்? காலையில் குடிக்கலாம், மாலை வேளைகள்லையும் ஒரு 100 ml அளவுக்கு இதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ ரெகுலராக ஒரு வாரம் 10 நாட்கள் குடிக்கும் போதே உடல் சூடு நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகிறது தெரியும். சூடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றது நல்லாவே தெரியுங்க. கட்டாயமாக வாரம் 2 முறை நல்லெண்ணெய் குளியல், வேறு எதுவுமே வேண்டாம், வேறு எந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லெண்ணெய் நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கும்போது அன்றைய தினம், ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்றைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கஞ்சி நம்ம பயன்படுத்தணும். ஸோ தேங்காய் பால் அது கஞ்சியாக நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு தனியுது. ஸோ அது எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு பகல் தூக்கம் தூங்காதீங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம், ஆயில் பாத் எடுத்தாலே எனக்கு சூட்டு கிளப்பிடுச்சு, சூடு உடலில் வந்து அமைதியாக தான் இருந்துச்சு, எண்ணெய் குளியல் எடுத்தோடனே எனக்கு இன்னும் அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம உணவு முறையில் ஏதாவது ஸ்பைசி ஃபுட்டோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்ருப்போம், இல்லை பகலில் தூங்கியிருப்போம், நல்லா எண்ணெய் குளியல் எடுத்து ஏசி அறைகள்லேயே இருக்கிறது, இல்லை வெளியில் நல்லா சுற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான் உடலில் அந்த அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு இந்த தேங்காய் பால் கஞ்சி குடிச்சிட்டு நார்மலான ஒரு டயட் மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போதும் உடல் சூடு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக இந்த உடல் சூடு தணிவதற்கு வேறு என்ன மூலிகைகள் நமக்கு பயன்படுது? ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது. இதில் வெந்தய பாலாக நம்ம எடுத்து குடிக்கலாம். ஸோ இரவே நல்ல வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் இதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது கூட வெந்தய பால் ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, இது கூட பனங்கற்கண்டு ஆஃப் டீஸ்பூன் சீரகப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ், ஒரு 100 ml அளவுக்கு இதை குடிச்சிட்டு வரணும் டெய்லி ரெகுலராக. அதுவும் இந்த வெந்தயம் முளைக்கட்டிய வெந்தயமாக இருந்துச்சுன்னா உடனடியாக நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை இது தணிக்க ஆரம்பிச்சிரும். இன்னும் நிறைய பேர் கேட்குற விஷயம், காலில் கட்டை விரலில் விளக்கெண்ணெய் வச்சா உடல் சூடு உடனடியாக குறையுமா அப்படின்னா நல்லாவே குறையும். எந்த டைமில் இது வைக்கணும்னா, ஒன்று காலை நேரத்தில் வைக்கணும், இல்லைன்னா இரவு நம்ம தூங்கும்போது கால் கட்டை விரலில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய், ஒரு 2 இல்லை 3 துளிகள் கால் கட்டை விரலில் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு குறையுது. ஸோ சில விஷயங்கள், நம்ம அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிட்றது, ஏசியிலே இருக்கிறது, இல்லை வெளியில் போயிட்டு வந்து டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து வாட்டரை எடுத்து குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போதும் உடல் சூடு அதிகரிக்குது. அப்போ இதெல்லாமே தவிர்த்துட்டு இயற்கையான முறையில் இந்த மூலிகைகளும் நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டாவே இரவு போதுமான அளவு உறக்கம் இருந்தாலே உடல் சூடு நமக்கு குறையும். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.